வணக்கம் நண்பர்களே. இந்த உலகில் அதிகாரம் கொண்டவர்களை விட மற்றவர்களின் மனதை ஆளும் வசீகரம் கொண்டவர்களே எப்போதும் ஜெயிக்கிறார்கள். நீங்கள் பேசத் தொடங்கினால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அப்படியே உறைந்து போய் கேட்க வேண்டுமா? நீங்கள் ஒரு அறைக்குள் நுழைந்தால் எல்லோருடைய பார்வையும் உங்கள் மீது திரும்ப வேண்டுமா? 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பேரரசையே தன் அறிவால் மாற்றியமைத்த ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மனிதன் எப்படி மற்றவர்களை தன் வசப்படுத்த வேண்டும் என்பதற்கும் ரகசிய சூத்திரங்களை வழங்கியுள்ளார். அவர் வெறும் போர்க்கள நிபுணர் மட்டுமல்ல, மனித மனங்களை ஆழமாக படித்த ஒரு மாபெரும் உளவியலாளர். நாம் ஏன் மற்றவர்களை ஈர்ப்பதில் தோற்கிறோம்? ஏனென்றால் நாம் நம்முடைய பலவீனத்தை காட்டுகிறோம். சாணக்கியர் கூறுகிறார், பயப்படுபவனையும் கெஞ்சுபவனையும் இந்த உலகம் மதிக்காது. உங்கள் மதிப்பு மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அந்த மதிப்பை எப்படி உருவாக்குவது என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். ரகசியம் ஒன்று, உன்னை நீ வைரமாக செதுக்கு. சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறார். தகுதியற்ற ஒருவன் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்ப்பது காய்ந்த மரத்தில் மலரை தேடுவதற்கு சமம். விளக்கம்: நீங்கள் மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்பினால் முதலில் நீங்கள் அதற்கு தகுதியானவராக மாற வேண்டும். செயல்முறை: உங்களிடம் கவரும்படியான ஆளுமை இருக்கிறதா? உங்கள் எதிர்காலம் குறித்து ஒரு தெளிவு இருக்கிறதா? உங்களை நீங்கள் ஒரு வைரமாக செதுக்காதவரை உலகம் உங்களை ஒரு சாதாரண கல்லாகவே பார்க்கும். ரகசியம் 2: மௌனம் ஒரு ஆயுதம். அதிகமாக பேசுபவன் தன் ரகசியங்களை மட்டுமல்ல, தன் மதிப்பையும் இழக்கிறான். சாணக்கிய நீதி: யார் குறைவாக பேசி செயலில் காட்டுகிறார்களோ அவர்களே உலகத்தை ஆள்கிறார்கள். பயன்பாடு: உங்கள் திட்டங்களை யாரிடமும் முன்கூட்டியே சொல்லாதீர்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு ஒரு புதிராகவே இருக்கட்டும். உங்கள் வெற்றி சத்தம் மற்றவர்களுக்கு தெரியும் போது அவர்கள் தானாகவே உங்கள் வசப்படுவார்கள். ரகசியம் 3: பயத்தை ஆயுதமாக மாற்று. இது ஒரு உளவியல் அணுகுண்டு. இழப்பு பயம் என்பது மனிதர்களை ஆட்கொள்ளும் ஒரு பெரிய உணர்வு. தந்திரம்: நீங்கள் எப்போதும் எல்லோருக்கும் அவைலபிளாக இருக்காதீர்கள். உங்கள் நேரத்திற்கு ஒரு மதிப்பை உருவாக்குங்கள். நீங்கள் இல்லை என்றால் ஏதோ ஒன்று குறைவதாக மற்றவர்கள் உணர வேண்டும். பாடம்: கெஞ்சுபவர்களை விட கம்பீரமாக விலகிச் செல்பவர்களையே இந்த உலகம் பின்தொடரும். ரகசியம் 4: ஆடை மற்றும் உடல் மொழி. புஸ்தகம் எப்படி இருந்தாலும் அதன் அட்டைப்படத்தை பார்த்தே பலர் அதை தேர்ந்தெடுக்கிறார்கள். மனிதர்களும் அப்படியே. உடல் மொழி, நிமிர்ந்த நடை, நேருக்கு நேர் பார்த்து பேசும் கண்கள், இவை நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை கொண்ட நபர் என்பதை உலகிற்கு சொல்லும். பாடம்: உங்களை நீங்கள் ஒரு ராஜாவாகவோ ராணியாகவோ கருதினால் மட்டுமே இந்த உலகம் உங்களை அப்படி நடத்தும். ரகசியம் 5: தகுதி இல்லாத இடத்தில் தங்குவது அறிவீனம். சாணக்கிய நீதியின்படி தகுதி இல்லாத இடத்தில் தங்குவது அறிவீனத்தின் அடையாளம். ஒருவேளை நீங்கள் விரும்பிய நபர் அல்லது சமூகம் உங்களை அடையாளம் காணவில்லை என்றால் வருத்தப்படாதீர்கள். அதன் அர்த்தம் அவர்கள் உங்கள் தகுதிக்கு சமமானவர்கள் அல்ல என்பதுதான். இறுதி சிந்தனை: நீங்கள் உயர்ந்தால் உங்களை விடச் சிறந்தவர்கள் உங்கள் வாழ்விற்குள் வருவார்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். இந்த 5 ரகசியங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில் படிப்பேன். அடுத்த ஒரு அதிரடியான சாணக்கிய நீதி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கட்டும்.